காளி எத்தனை நிலைகளில் திருவிளையாடல் புரிகிறாள். அவள் பல்வேறு நிலைகளில் விளையாடுகிறாள். அவளே மகாகாளி, நித்யகாளி, ஸ்மசானகாளி, ரக்ஷாகாளி, சியாமாகாளி. மகாகாளி நித்யகாளி பற்றி தந்திர சாஸ்திரங்களில் உள்ளது. படைப்பே இல்லாமல், சந்திரன், சூரியன், கிரகங்கள், பூமி எதுவுமே இல்லாமல் எங்கும் காரிருள்மயமாக இருந்தபோது தேவி மட்டும் உருவமற்ற மகாகாளியாக மகாகாலனுடன் விளங்குகிறாள். சியாமாகாளிக்கு மென்மையான பல வடிவங்கள். வரமும் அபயமும் தருபவள் அவள். வீடுகளில் அவளையே பூஜிப்பார்கள். தொற்று நோய், பஞ்சம், நிலநடுக்கம், பெருமழை, வறட்சி போன்ற காலங்களில் ரக்ஷாகாளியை வழிபட வேண்டும். ஸ்மசானகாளி சக்தி பிணம், நரி மற்றும் டாகினி, யோகினி போன்ற தேவதைகள் சூழ சுடுகாட்டில் உறைபவள். அவளது வாயிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கும். கழுத்தில் மனித தலைமாலை, இடுப்பில் மனித கைமாலை. அண்ட சராசரங்கள் அழியும்போது மகா பிரளய காலத்தில் படைப்பிற்கான விதைகளை தேவியே சேகரித்து வைக்கிறாள். பாட்டியிடம் அது இது எல்லாம் போட்டு வைப்பதற்கு ஒரு பானை இருக்கும். அவள் அதில் பல்வேறு சாமான்களை போட்டு வைத்திருப்பாள். ஆம், பாட்டியிடம் இப்படி ஒரு பானை இருக்கும். அதனுள் கடல் நுரை, வாயு மாத்திரை, சுரை வெள்ளரி, பூசணி விதைகளின் சிறு சிறு பொட்டலங்களெல்லாம் போட்டு வைத்திருப்பாள். தேவைப்படும்போது வெளியே எடுப்பாள். பிரம்மமயியான தேவியும் பிரபஞ்சம் அழிந்த பிறகு எல்லா விதைகளையும் சேகரித்து வைக்கிறாள். படைப்பிற்குப் பிறகு ஆத்யா சக்தி உலகத்தின் உள்ளேயே உறைகிறாள். உலகத்தை ஈன்றெடுக்கிறாள். உலகின் உள்ளும் உறைகிறாள் அவள். வேதம் சிலந்தி பற்றி கூறுகிறது. சிலந்தியும் அதன் வலையும். சிலந்தி தனக்குள்ளிருந்தே வலையை தோற்றுவிக்கிறது. பிறகு அந்த வலையிலேயே வசிக்கவும் செய்கிறது. கடவுள் உலகத்திற்கு ஆதாரமாகவும் இருக்கிறார், அதன் உள்ளும் இருக்கிறார். காளி என்ன கருநிறத்தவளா? தொலைவில் இருப்பதால் கருப்பு. நெருங்கி அறிய முடிந்தால் கருப்பு அல்ல. தொலைவிலிருந்து வானம் நீல நிறமாகத் தெரிகிறது. அருகில் சென்று பாருங்கள், எந்த நிறமும் இல்லை. தொலைவிலிருந்து பார்க்கும்போது கடல் நீரும் நீலமாகத்தான் தெரிகிறது. அருகில் சென்று கையில் எடுத்துப் பாருங்கள், அந்த நீருக்கு நிறமே இல்லை. பந்தம், முக்தி இரண்டையும் படைத்தவள் அவளே. அவளுடைய மாயையால்தான் உலகியல் மக்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அவளது கருணை பிறந்தால் முக்தர்களாகவும் ஆகிறார்கள். அவள் சம்சாரத் தலைகளை அறுத்தெறியும் காப்பவள். அவள் ஆடல்மயமானவள். இந்த உலகம் அவளது திருவிளையாடல். நினைத்ததை செய்பவள் அவள். அவள் ஆனந்தமயமானவள். லட்சக்கணக்கானவர்களில் யாரோ ஒருவருக்குத்தான் முக்தியை அருள்கிறாள். அவள் விரும்பினால் எல்லோருக்குமே முக்தி அளித்துவிட முடியுமல்லவா? நம்மை எல்லாம் ஏன் சம்சார பந்தத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள்? அது அவளது திருவுளம். இவ்வாறெல்லாம் விளையாட வேண்டும் என்பது அவளது விருப்பம். கண்ணாமூச்சி ஆட்டத்தில் ஆரம்பத்திலேயே தாய்ச்சியை தொட்டுவிட்டால் ஆட்டமும் சாட்டமும் மேலும் தொடராது. எல்லோரும் தொட்டுவிட்டால் ஆட்டம் எப்படி தொடரும்? எல்லோரும் தொட்டுவிடுவது அந்த தாய்ச்சிக்கு எரிச்சலையே தரும். விளையாட்டு தொடர்ந்தால் அவளுக்கு மகிழ்ச்சி. மனதிடம் அவள் ரகசியமாக கண் சிமிட்டி, போய் உலகத்தை அனுபவி என்று கூறியுள்ளார். இதில் மனத்தின் குற்றமென்ன? அவளே அருள் கூர்ந்து மனத்தை திருப்பினால் மனம் உலகியலிலிருந்து விடுபடுகிறது. அதன் பிறகு அவளது தாமரை திருவடிகளை நாடுகிறது. அவளது மாயையில் மயங்கித்தான் மனிதர்கள் உலகில் கட்டுண்டு கிடக்கின்றனர். அனைத்தையும் துறக்காமல் இறைவனை அடைய முடியாதா? நீங்கள் இல்லறத்தில் இருப்பதில் தவறேதும் இல்லை. ஆனால் மனத்தை இறைவனிடம் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பயனில்லை. ஒரு கையால் உலக கடமைகளை செய்யுங்கள், மற்ற கையால் இறைவனை பற்றிக் கொள்ளுங்கள். கடமைகள் முடிந்தால் 2 கைகளாலும் இறைவனை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் மனத்தை பொறுத்தது. மனத்தில்தான் பந்தம், மனத்தில்தான் முக்தி. அதனை எந்த நிறத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறம் பெறும். வண்ணானிடமிருந்து வந்திருக்கிற துணியைப் போன்றது மனம்.
சிவப்புச் சாயத்தில் தோய்த்தால் சிவப்பு, நீலச் சாயத்தில் தோய்த்தால் நீலம், பச்சையில் தோய்த்தால் பச்சை. எந்தச் சாயத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறம் பெறுகிறது. பாருங்களேன், கொஞ்சம் ஆங்கிலம் படித்துவிட்டால் போதும், உடனே ஃபுட், ஃபாட், அதோடு விட்டானா காலில் பூட்ஸ், சீட்டியடித்து பாடுவதெல்லாம் வந்து சேர்கின்றன. இனி சம்ஸ்கிருதம் படித்த பண்டிதனானால் உடனே சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை உதிர்க்கத் தொடங்கிவிடுவான். மனத்தை தீய சகவாசத்தில் வைத்திருந்தால் தீய பேச்சும் தீய சிந்தனையும் வந்துவிடுகிறது. பக்தர்களுடன் சகவாசம் வைத்திருந்தால் இறை சிந்தனையும் தெய்வீக பேச்சும் வருகின்றன. மனத்தை பொறுத்துத்தான் எல்லாம். ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் மகள். அவன் இருவரிடமும் வெவ்வேறு விதமாக பழகுகிறான். ஆனால் மனம் ஒன்றுதான். மனத்தில்தான் ஒருவன் கட்டுண்டவன். மனத்தில்தான் முக்தன். நான் முக்தன். இல்லறத்திலிருந்தாலும் சரி, காட்டிலிருந்தாலும் சரி, எனக்கென்ன பந்தம்? நான் இறைவனின் குழந்தை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை. யார் என்னை கட்டுப்படுத்த முடியும்? பாம்புதான் கடிக்கட்டும், விஷம் இல்லை என்று உறுதியாக நினைத்தால் விஷம் இறங்கிவிடும். அதுபோல் திரும்பத் திரும்ப நான் கட்டுண்டவன் அல்ல, முக்தன் என்று உறுதியாக சொல்லி வந்தால் அப்படியே ஆகிவிடுகிறது. கிறிஸ்தவர்களின் நூல் ஒன்றை யாரோ ஒருவர் ஒரு நாள் கொண்டு வந்தார். நான் அதை படிக்கச் சொன்னேன். அதிலிருந்தெல்லாம் வெறும் பாவம் பாவம் பாவம்தான். பிரம்ம சமாஜத்திலும் பாவம் பாவம்தான் பேச்சு. நான் கட்டுண்டவன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற உதவாக்கரை கட்டுண்டவனாகவே ஆகிவிடுகிறான். நான் பாவி என்று இரவும் பகலும் பிதற்றுபவன் அப்படியே ஆகிவிடுகிறான். என்ன, நான் இறைவனின் திருநாமத்தை சொல்கிறேன், என்னிடம் இன்னும் பாவம் இருக்க முடியுமா? எனக்கென்ன பாவம், எனக்கென்ன பந்தம்? இறை நாமத்தில் இத்தகைய உறுதியான நம்பிக்கை வேண்டும். இறை நாமத்தை சொல்வதால் மனிதனுடைய மனம், உடல் எல்லாமே பரிசுத்தமாகின்றன. வெறும் பாவம், நரகம் என்றெல்லாம் ஏன் பேச வேண்டும்? தீயவை செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று ஒருமுறை சொல். இறை நாமத்தை நம்பு. தூய பக்தியை மட்டுமே நான் தேவியிடம் வேண்டினேன். கைகளில் மலர் எடுத்து அவளுடைய திரு தாமரைகளில் இட்டு, அம்மா, இதோ உனது பாவம், எடுத்துக்கொள். இதோ உனது புண்ணியம், எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியை கொடு. இதோ உனது ஞானம், எடுத்துக்கொள். இதோ உனது அஞ்ஞானம், எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியை கொடு. இதோ உனது தூய்மை, எடுத்துக்கொள். இதோ உனது அசுத்தம், எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியை கொடு. இதோ உன் தர்மம், எடுத்துக்கொள். இதோ உன் அதர்மம், எடுத்துக்கொள். தூய பக்தியை மட்டும் எனக்குக் கொடு என்றெல்லாம் வேண்டினேன். இல்லற வாழ்வில் இறையனுபூதி ஏன் கிடைக்காது? ஜனகருக்கு கிடைத்தது. ராம்பிரசாதர் இந்த உலகை மாய மாளிகை என்று கூறுகிறார். ஆனால் இறைவனுடைய பாதக்கமலங்களில் பக்தி கொண்டு விட்டாலோ? ஆனால் திடீரென்று யாரும் ஜனகராகிவிட முடியாது. ஜனக மன்னர் தனிமையில் கடின தவம் செய்துள்ளார். இல்லறத்தில் இருந்தாலும் அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். 3 நாட்களாவது வீட்டை விட்டு தனிமையில் சென்று இறைவனை நாடி அழுதால் அது நல்லது. அது முடியவில்லை என்றால் 1 நாளாவது தனிமையிலிருந்து இறைவனை சிந்தித்தால் அதுவும் நல்லதுதான். மனைவி மக்களுக்காக குடம்குடமாக கண்ணீர் விடுகிறார்கள். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள்? சொல். இறைவனை நாடி அவ்வப்போது தனிமையில் சாதனைகள் செய்ய வேண்டும். இல்லறத்தில் பல்வேறு கடமைகளுக்கிடையில் மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு ஆரம்ப காலத்தில் பல தடைகள் ஏற்படத்தான் செய்யும். நடைபாதையில் உள்ள மரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது செடியாக இருக்கும்போது வேலையிடாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். ஆரம்ப நிலையில் வேலி வேண்டும். அடி பருத்துவிட்டால் பிறகு வேலி தேவையில்லை. அதில் யானையை கட்டினால் கூட ஒன்றுமாகாது.